மத்திய இஸ்ரேலுடைய மண்டையில் விழுந்திருக்கக்கூடிய அடி. எலேட் நேவி போர்ஸ்ல இன்னைக்கு எலவே விழுந்துருச்சா அப்படின்னு இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹூத்திகள் அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய மொஹத் 360 வான்பரப்பு என்ன இஸ்ரேலே இன்னைக்கு உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அமெரிக்காவுடைய 500 வீரர்கள் இறந்திருக்கிற IRGC சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லா தரப்புல சொல்லியிருக்கக்கூடிய தகவல், மோஷிக் யார்ஷிக் இன்னைக்கு பாடையில போயிட்டா அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஜேர்னலிஸ்ட் அடிச்சு துவச்ச இஸ்ரேல்காரன் இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகளை தான் வீடியோக்குடைய ஆதாரங்களோட தான் இந்த பதிவுல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதுல முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய மத்திய பகுதியில மண்டேல விழுந்த மாதிரி இன்னைக்கு ஈரான் ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செய்தியை தான் இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பரவலா இந்த செய்தி சமூக ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்களையும் பகிரப்பட்டு விடுது. அந்த மத்திய பகுதியில் கூட பேட்ஷம்ஸ்ங்கிற பகுதியில் இன்னைக்கு ஈரான் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த பகுதி தான் நாங்கள் ரொம்ப சேஃப் ஜோன், நாங்கள் எல்லாமே வச்சிருக்கிறோம், ஏரோ வச்சிருக்கோம், டேவிட் சிங் வச்சிருக்கோம், அயன் டோம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்ட இஸ்ரேலுக்கு விழுந்த பலத்த அடியாக இன்னைக்கு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் ஹூதிகள் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மொஹத் 360 இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸா 360 டிகிரிலையும் இது ரொட்டேட் பண்ணி கரெக்டா வரக்கூடிய மிசில்ஸை இன்னைக்கு அட்டாக் பண்ணும். இந்த மிசில்ஸ்லாம் உங்ககிட்ட எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலே வியர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம இந்த போருக்கு இழுத்து மக்களுக்கு கஷ்டப்படுத்த இந்த இஸ்ரேலுக்கு பலத்த அடி விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஹூதிகள் கொடுத்திருக்கதா பரவலா மக்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து தந்திருக்கக்கூடிய இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா 890வது பிரிவை சேர்ந்த பாட்டியாலா பிரிவை சேர்ந்த யார்ஷிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 22 வயசான ஒரு ராணுவ வீரனை இன்னைக்கு அவங்க பாடையில் அமைச்சிருக்கிறாங்க. ஏன் பாய் பாடையில் அமைச்சிருக்கிறாங்க? இப்பெல்லாம் நீங்க பேசலாமா? ஒரு ராணுவ வீரரை பத்தி இப்படி சொல்லலாமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா வீடியோ முழுவதுமா பாருங்க. கடைசியில காசா மக்களுடைய கண்ணீர் கதைகள்ல இந்த IDF சோல்ஜர்ஸ், இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் எவ்வளவு கேவலமா எவ்வளவு மோசமா நடந்துகிட்டா அதனாலதான் நம்ம இதை சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அதோடு சேர்த்து வந்திருக்கக்கூடிய இன்னும் பல தகவல்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொமோஹா ஏவுகணை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 90 தான் யூஸ் பண்ணணுமா, ஆனா இந்த போர்ல 950 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால ராணுவத்துல ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ட்ரம்பை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்க சமயத்துல தான் ஈரான் இன்னொரு அற்புதமான சம்பவத்தை நிகழ்த்திருக்காங்க. எலாட் அப்படின்னு சொல்ற ஒரு நேவி போர்ஸ், இது சாதாரண ஒரு இடம் இல்ல. இங்கதான் நேவி இருக்கு, கப்பல் படை இருக்குது. இது எங்க இருக்குன்னா ஜோர்டானுடைய பகுதியில் கார்னல வச்சிருந்தாங்களா, அந்த ஜோர்டானுடைய பகுதியில் இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க. துல்லியமா அந்த இடத்தை அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஈரான் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறத நம்ம வீடியோக்கள் வழியா பார்க்க முடியுது. இதுக்கிடையில ஈரான் தொடர்ந்து தங்களுடைய தாக்குதலை எங்கெல்லாம் அமெரிக்கா இருக்கானோ அங்கெல்லாம் அடிப்போங்கிறாங்க. நம்மளுக்கு புரிஞ்சுக்கா சொல்றதா, வார்டன் பேர் வச்சாவே நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி USA உடைய டிஃபென்ஸ் போர்ஸா நாங்க அப்படி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய US குஸ்கர் அப்படின்னு சொல்ற ஒரு டிஃபென்ஸ் போர்ஸ், இது USAக்கு சொந்தமானதா. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா விதமான ராணுவ தடவாடங்களை வச்சிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ட்ரோன் அமைப்புகளை வச்சிருக்காங்க. இந்த பகுதியில் இருந்தா வேற வேற இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை கண்காணிக்கிறது, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல டிஃபென்ஸ் வச்சு வருவாய் ஈட்டுறது அப்படிங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சிரியா அளவுக்கும் போய் இன்னைக்கு ஈராக் அட்டாக் பண்ணியிருக்கிற இந்த சமயத்துல தான் இன்னொரு முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல கூட்டமா இன்னைக்கு அந்த வண்டியில பல பேர் போறாங்க. இவங்க போகக்கூடியவங்க எங்க இருந்து போறாங்கன்னா
தெற்கு பஸ்ரா, அது பஸ்ராங்கிறது ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில இருந்து இன்னைக்கு ஈரானுக்குள்ள போறாங்க. இவங்க யாரு? இவங்க தான் ஹெல்ப் பண்றதுக்கு போறாங்களா? இவங்க உதவி செய்யறதுக்கு போறாங்களா? இல்ல இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் காவு வாங்குறதுக்காக உள்ள போறாங்களா அப்படின்னு பல மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இது என்ன படங்கிறது ஒன்றும் தெரியல. மக்கள் சொல்ற தகவல் என்னன்னு சொன்னா, இது ஒரு ராணுவ படையாக ஈரானுக்கு உதவி செய்வதற்காக போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சு கொள்ள முடியுது. அதோடு சேர்த்து IRGC சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, அதனுடைய ஸ்போக் பேர்சனா இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஜுல்ஃபிகர் சொல்றாங்க, அதாவது 500 ராணுவ வீரர்கள், அமெரிக்க ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அமெரிக்காக்காரன் மறைக்கிறான், பொய் சொல்றாங்க அவன் அப்படிங்கிற செய்தியை இப்ராஹிம் ஜுல்ஃபிகர் அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு செய்தியை சொல்றாங்க, 500லாம் இல்ல 300 பேர் தான் அடிபட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல நோ கிங்னு அங்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மேசிவ் ரேலி நடந்துட்டு இருக்கு, ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் நீ ஆடுறதுக்கு தகுதியே இல்லடா, நீ வெளியில போடா அப்படின்னு அங்க ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர், இப்ராஹிம் ஜுல்ஃபிகருடைய போஸ்டர், அந்த போட்டோவை எடுத்து வச்சு ஒரு அம்மா காட்டுறாங்க, பாத்துக்க ட்ரம்ப் இவர் தான் உன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு காட்டுறாங்க. இதை பார்த்தவன அந்த மண்டமாக்கானுக்கு எப்படி மண்டை மூளை சூடா இருக்கும் அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த மண்டமாக்கானுக்கு மண்டை சூடா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கிடையில இந்த போரை விரிவாக்கம் பண்ணி அடுத்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் எப்பயுமே உலகத்தை பதட்டமா வச்சுக்கணுங்கிற என்ன பிடிச்ச இந்த இஸ்ரேல் நாடு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய அகமது ஷூரா அதிபர் அவரை கொல்லணும்னு இதுக்கு முன்னாடி அவருடைய பாதுகாப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய ஆக பெரும் சைத்தான் இத்மான் பென் குவீர் பேசுறத பழைய வீடியோவை இன்னைக்கு அப்டேட் பண்றாங்க அவங்க தரப்புல இருந்து. இல்ல அவங்க தரப்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய சங்கிகள், நம்ம புரிஞ்சுக்கிறதா சொல்றாங்க, அங்க இருக்க சங்கிகள் இந்த வீடியோவை பரப்புறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இதுல வழியா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த போரை நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற செய்தியை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இஸ்லாமிய தலைவர்கள் 2 தலைவர்கள் பேசியிருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. ஒருத்தர் ரொம்ப அற்புதமா பேசியிருக்காரு, ஒருத்தர் ரொம்ப மட்டரகமா பேசியிருக்கிறான். அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஏன்னா தவறு இருந்தா தவறுன்னு சொல்லணும், சரி இருந்தா சரி நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா நீதி என்பது இறை அச்சத்திற்கு நெருக்கமானது என்று இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லுவதனால அதை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். UAE அம்பாசடரா இருக்கக்கூடிய யூசுப் ஒபேதான் சொல்ற ஒரு மொட்டை, ஒண்ணுமே இருக்காது, முள்ளு கட்டின்னு இருப்பான். அவன் என்ன சொல்றான்னா, ஈரானை எப்படியாவது அடிக்கணும், ஈரானை எப்படியாவது இது பண்ணணும், விட்டுறாதீங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்றான் அவன். அதே மாதிரி கத்தார்ல இருக்கக்கூடிய ஒரு அம்பாசடர், அவர் யாருன்னு சொன்னா, அவரு கத்தாரினுடைய மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்புல இருக்காரு. அவர் பேசிய வீடியோக்கெல்லாம் இன்னைக்கு BBC தமிழ் பிபிசியில போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் எங்களுக்கு நட்பு நாடு தான், இன்னைக்கு சண்டை நடந்தாலும் இன்னைக்கு பிரச்சனை நடந்தாலும் நாளைக்கு நாங்கள் சேர்ந்து போய்க்குவோம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம், இடையில இருந்துக்கிட்டு இந்த சுண்டு முடிஞ்சு விடுற வேலையை பார்க்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல குறிப்பா முஸ்லிம்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்றா இருக்குது. இந்த போரை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யாவை தேவையில்லாம இந்த போருக்கு வம்பு கிழித்தாங்க. ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு நம்ம சவுதி சல்மான் இருக்கான்ல, சவர்மா சல்மான், தேவையில்லாம ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கட்டி பிடிச்சி அங்க நாங்க இந்த ஷாஹித் ட்ரோன் எப்படி எங்களை அடிக்குதுன்னு பாக்குறோம், நீ வச்சு தடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம தகவலை சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வெளிப்படையா முன்னாடி ஒரு மறைச்சு ஆமா நான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வெளிப்படையா ஆமா உளவு தகவல் நாங்க தர்றோம், நாங்க ஆயுதங்களை கூட நாங்க தருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டுக்கு இன்னைக்கு ரஷ்யா வந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஜெலன்ஸ்கி கிட்ட சவுதி ஒப்பந்தம் பண்ணி சவுதி வழியாக அமெரிக்கா ஜெலன்ஸ்கியை இயக்குவது ரஷ்யாவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. ரஷ்யா இதன் காரணமா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஜெலன்ஸ்கியினுடைய அதாவது உக்ரைனுடைய ஒரு ஆயில் கிணறுல இன்னைக்கு ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதனால பிராந்தியம் முழுவதும் முழு உலகத்துக்குமே இன்னைக்கு ஆயில் அதாவது கச்சா எண்ணெய் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறது ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய கவலைகள் சார்ந்த செய்திகள் ஒன்றா இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த வீடியோவை பாருங்க, அமெரிக்கா காரங்களுக்கு விடக்கூடிய அடியை பாருங்க. அடிக்கிறது யாரு தெரியுமா? இஸ்ரேலுடைய IDF சோல்ஜர்ஸ் இன்னைக்கு அடிக்கிறாங்க. ஏன்னா வெஸ்ட் பேங்க்ல மிகப்பெரிய அளவுக்கு அங்களுக்கு மக்களுக்கு அங்க அநீதி இழைக்கப்படுது. தொழுதுகிட்டு இருக்கவங்களை போய் அந்த பள்ளிவாசல எரிக்கிறது, வீட்டுக்குள்ள வச்சு ஆளை அப்படியே எரிக்கிறது, ரோட்ல நடந்து போறப்ப அவங்களை துப்பாக்கியால சுட்டு கொல்றது, இது மாதிரியான வேலைகளை வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய
குடியேற்றவாசிகள்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள். அந்த குடியேற்றவாசிகள் யாருன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சதுக்காக சொல்றாங்க. இங்க பசு பாதுகாவல் படைன்னு இருக்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய ஆள்கள். அவங்க பல கொலைகள் அங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட செயலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல தான் இந்த அமெரிக்க ஜேர்னலிஸ்ட் போய் போட்டோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. எடுத்து மக்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறப்பதான் அமெரிக்காவுடைய ஜேர்னலிஸ்டையே அடிச்சு கீழே தள்ளுற ஒரு நிகழ்வை இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் நடத்தி இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கெல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் ஒண்ணு என்னன்னு சொன்னா, எர்பில் இன்னைக்கு பத்தி எரியுதுங்க. பாக்தாத் இந்த பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு பதட்டமா இருக்குது. குறிப்பா பாக்தாதுல இருக்கக்கூடிய பல மக்கள், அங்க இருக்கக்கூடிய மால்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கர்ராடாவில் அப்படின்னு ஒரு மால் இருக்கு. இந்த மால்ல மக்கள் போக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. காரணம் யாரு? இந்த அமெரிக்க கார பயலும் இஸ்ரேல் கார பயல்களும். இவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா, விக்டோரியால இருக்கு, ஏர்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஈரானிய குழுக்களை தொடர்ந்து அமெரிக்காக்காரங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு ஜனாதிபதி, அதாவது ஈராக்ல இருக்கிறாரு, ஈரானுடைய ஆதரவு உள்ள ஒரு ஜனாதிபதி, அவர் வீட்டை கொளுத்தி அவரை கொல்றதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாக்தாத் உட்பட, எர்பில் உட்பட, விக்டோரியாவினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உட்பட பல இடங்களை இன்னைக்கு ஈராக் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஈரான் தரப்புல நீங்க அறியப்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா, அங்க பாதிப்பே இல்லை. ஏன் கடமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது காரணத்தை புரிஞ்சுக்கணும். அங்க பாதிப்பே இல்லை, எந்த விதமான இழப்பு இல்லை அப்படின்னு யாராவது ஒரு செய்தி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நிச்சயம் அது ஒரு பிழையான செய்தி, தவறான செய்தி. சுருக்க ஒரு சொல்லுவதா இருந்தா, அங்க தெஹ்ரானுடைய அந்த சுற்றுப்புற பகுதி, அந்த நகரமே ஒரு குட்டி காசா மாதிரி ஆயிருக்கு. யூனிவர்சிட்டி உட்பட பல இடங்களை தாக்கி அழிச்சு காசா மாதிரி நாங்க மாத்துவோம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேல் கார போயிடுவார். இதுக்கிடையில யூகே சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி. இடையில பயங்கரமா உளர்னாங்க. செப்ரேஸ்க்கு நாங்க எங்களுடைய கப்பல் எல்லாம் அனுப்புவோம், ஆனா நாங்க போர்ல வர மாட்டோம், எங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க, ஆனா என் கப்பலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்மர் உளறி தள்ளினார் யூகேயினுடைய அதிபர். ஆனா இந்த சமயத்தில் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. அதாவது தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எங்களை போர்ல இழுக்கிறதுக்காக, பிரிட்டனை போர்ல இழுக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. ஆனா ஒருபோதும் பிரிட்டன் கலந்துக்காது. இது பிராந்தியத்தினுடைய பாதிப்பு, தேவையில்லாம எங்க தலையை கொடுக்கறதுக்குரியது, இதுல எந்த விதமான நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னா, ஹெக்ஸத்னு சொல்லி பென்டகனுடைய தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவன் சைத்தான், ஆகப்பெரும் சைத்தான். அந்த சைத்தான் முன்னாடி என்ன சொன்னான்னா, நேத்து என்ன சொன்னா, பெரிய அளவுக்கு ஈரான்ல ட்ரோன்லாம் இல்லை, அட்டாக் பண்ற அளவுக்குலாம் பெருசா தூரமா 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் போறதா இல்லவே இல்லைங்க அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பேட்டி கொடுத்தான். அவன் பின்பற்ற தலைவர் இருக்கான்ல அந்த வெள்ளை குரங்கு, அவனமா தான் இவன் இருப்பான். அதாவது டியோ காசியாவில் யூகேவினுடைய யூஎஸ்னுடைய அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸை, அந்த கப்பல் ஃபோர்ஸை ஈரான் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா நீங்கள் உடனே வந்துருங்க யூகே போருக்கு அப்படின்னு கூப்பிட்ட சமயத்தில் தான் இன்னைக்கு ஸ்டார்மர் அவர்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க வார்த்தையாக மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீடியோவுடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், ஏன் இவன் பாடையில் போகிறான், இந்த எல்லாட்டில் இலவு விழுந்துருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்களே, இது எப்படி நியாயமா அப்படின்னு யாராவது சில சகோதரர்கள் கேள்வி எழுப்பியிருந்தீங்கன்னா அவர்களுக்கான பதிவாகவும் காசா மக்களுடைய கண்ணீர் கதைகளில் ஒன்றாகவும் இந்த செய்தி நம்ம பதிவு செய்கிறோம். காசா கதையில் நடந்த அந்த துயரமான சம்பவங்களில் இதுவும் ஒன்றுங்க. பார்த்தீங்கன்னா, அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் 2025 35 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தவரை கைது பண்ணுறாங்க ஐடிஎஃப், இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ். அப்படி கைது பண்ணி அவரை மட்டும் எங்கேயோ ஒரு பகுதியில் தனியாக அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் என்ன என் வாழ்க்கையில் சந்திக்காத, என் வாழ்க்கையில் ஏற்படாத என் மன உளைச்சலுக்கு நான் ஆளான மாதிரி, இந்த சமயத்தில் மாதிரி எப்பயுமே இல்லை, அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பேர் இந்த செய்தியில் குறிப்பிடப்படாது, பாதிக்கப்பட்டவங்களுடைய பேர் குறிக்கப்படாது, ஏஏ அப்படின்னு அவருடைய பேரை குறிக்கிறாங்க. பிசிஹெச்காரர் தான் இந்த செய்தியும் வழங்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்படி போன அவரை என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல நாயை கூப்பிட்டு நாயை வச்சு அவர் மேலே சிறுநீர் கழிக்க விட்டாங்களாம். கழிக்க விட்டோன்னு என்ன பண்ணாங்கன்னா, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த நாயை அந்த நாயை விடுறாங்களாம் வன்புணர்வு செய்வதற்காக. அவர் சொல்கிறார் அந்த சம்பவத்தை. அந்த நாயை அதுக்குன்னே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்களாம். இந்த இஸ்ரேல் ஒரு நாயை இதுக்குன்னே வளர்த்து வச்சுருக்காங்களாங்க. அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசன வாயு, என்னுடைய பின்துவாரத்தில் அந்த நாய் செலுத்துச்சு, அதனுடைய ஆண் உறுப்பை
நான் வழியில் துடிச்சேன். மிளகு ஸ்ப்ரேயை வச்சு என் மூஞ்சில் ஃபுல்லாக அடித்தாங்க. 3 மணி நேரம் இந்த மாதிரி என்னை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. இறுதியில் என்ன பண்ணாங்கன்னா, என்னை விட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டாக்டர்கிட்ட அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கே போகிறப்ப இந்த நாய் காயப்படுத்தியது, இவங்க அடித்த அடியில் விலா எலும்பு, கால் எலும்பு, கையில் பல இடங்கள் எனக்கு ஃப்ராக்சர் ஏற்பட்டுருச்சு. போனோன்னு டாக்டர், அங்கே இருக்க குடும்பக்கார டாக்டர் எப்படி கேவலமாக இருக்காங்கன்னு பாருங்கள். என் தலையில் ஸ்டிச் பண்ணார். ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த மயக்க மருந்தும் கொடுக்காம எனக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணார். இந்த வேதனையை அனுபவித்த நான் பல நாட்கள் கழித்து கிட்டத்தட்ட 19 மாதங்களை சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டுட்டு நான் வெளியில் வந்து என் குடும்பத்துக்காக சாப்பாடு வாங்குறதுக்காக ஜிஹெச்எஃப்னு ஒன்று நடத்தினாங்க. காசாவுடைய வரலாற்று நம்ம சொல்லியிருக்கோம். இது மனிதாபிமான காசா மண்டலம்னு பேர் வச்சு அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் நடத்தி அந்த ஜிஹெச்எஃப் வழியாக மட்டும் கொண்ட மக்கள் 2000க்கும் அதிகமான மக்கள். அந்த இடத்துக்கு நான் சாப்பாடு வாங்க போயிருந்தேன். இவர் ஏஏ சொல்கிறாங்க, அவங்க 35 வயசு மதிக்கத்தக்க ஏஏ சொல்கிறாங்க. நான் அந்த பகுதியில் போனப்போ என்னை மறுபடியும் பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் என்னை பிடிச்சி வேணுமென்னே என் ஆடையெல்லாம் கழட்டி என்னுடைய ஆசன வாயுவில் மறுபடியும் ஒரு பாட்டிலை வச்சு அடின்னு அடித்தாங்க. இது மாதிரி பல முறை செஞ்சு அதை வீடியோக்களாக எடுத்து பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருந்த 12 பேருக்கு அப்படியாச்சு. இன்னொரு வாட்டி சொல்கிறார், என் கூட இந்த இன்னொரு 6 பேருக்கு ஒரு முறை அப்படி ஆச்சு அப்படிங்கிற செய்தி அவர் தெரியப்படுத்துகிறாரு. இப்போ சொல்லுங்கள், இவங்களை எப்படி நம்ம பேசணும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இவ்வளோ அநியாயங்கள், எவ்வளோ அட்டூழியங்கள் செய்கிறாங்க. இந்த சமயத்தில் தாங்க இந்த மக்களுடைய நல்வாழ்விற்காக நம்ம அதிகம் சொல்கிறது என்னென்னா, உலகத்திலே நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் பிரார்த்தனை என்கிற ஆயுதம். இந்த பிரார்த்தனை ஆயுதத்தை மறந்துடாமல் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்காம் கொடிய ஆட்சியாளருக்கு எதிராக நம்ம பயன்படுத்த உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கோம். மறந்துடாமல் இன்னைக்கு நம்ம தொழக்கூடிய தொழுகையில் அவங்களுக்கு எதிராக நம்ம ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை செய்யணும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.